செடி கொடிகள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிட்டு அது முழுசாக வாழுது. அந்த மாதிரி ஒரு விலங்கினம் இருக்குது. அதுக்கு பேர் மரகத அட்டை. ஆனால் மனிதர்களுக்கு இப்படி ஒரு தனக்கு தானே உணவை தயாரிச்சுக்க முடியும்னா கொஞ்ச நேரம் போய் வெயிலில் நின்னா நம்ம உடம்புலேயே நமக்கு தேவையான உணவு சத்துக்கள் அத்தனையும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும். கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இவ்வளோ நல்லா. கீரையில் இருக்கிற அந்த குளோரோஃபில், அதாவது பச்சை நிறமி, நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிட்டு எல்லாரும் பச்சை கலரில் நின்றுக்கிட்டு உடம்பு முழுக்க நரம்புகளுக்கு பதிலாக உடம்பு முழுக்க வயிறாக இருந்து நம்ம போய் வெயிலில் நின்று உணவை நாமளே தயாரிச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் வன்முறை நிறைய குறைஞ்சிடும். ஹாய், லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உணவை பற்றி பேச போகிறோம். ஏன்னா உணவு இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது தாவரங்கள் மட்டும்தான். செடி கொடிகள், புல் பூண்டு, பச்சை நிறம் கொண்ட அத்தனை நிறைய விஷயங்கள் வந்து தனக்கு தேவையான அல்லது கொஞ்சம் வேற நிறமிகள் இருக்கிற செடி கொடிகளும் அப்புறம் பாசி வகைகளும் தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது. இந்த நிறமிகளை வச்சு சூரிய ஒளியை அது ட்ராப் பண்ணுது. இது எல்லாருக்குமே ஹைஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது பேர் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம். ட்ராப் பண்ணி இது குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் ட்ராப் பண்ணுது. இந்த குளோரோபிளாஸ்ட் ஆனால் மனிதர்களுக்கு வந்து இது மாதிரி நிறமிகளோ குளோரோபிளாஸ்டோ உணவை நமக்கு நாமே தயாரிச்சுக்கிறதுக்கு வசதி இல்லை. மனிதர்கள் அல்லது மற்ற விலங்குகள் அத்தனையுமே வேறு ஒரு விலங்குகளையோ அல்லது தாவரங்களையோ நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. நமக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அது வரமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு இப்படி ஒரு தனக்குத்தானே உணவை தயாரிச்சிக்க முடியும்னா கொஞ்ச நேரம் போய் வெயிலில் நின்னா நம்ம உடம்புலேயே நமக்கு தேவையான உணவு சத்துக்கள் அத்தனையும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும். கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? ஆனால் எல்லா அனிமலும் எல்லா விலங்குகளும் வேறு ஒன்றத்தை நம்பி தான் இருக்கிறோம். செடி கொடிகளை சாப்பிடுது அல்லது மற்ற விலங்குகளை சாப்பிடுது, இல்லை மனிதர்கள் மாதிரி செடி கொடிகளையும் சாப்பிடும் மற்ற விலங்குகளையும் சாப்பிட்ற மாதிரியான விலங்குகள் இருக்குது. இதுக்கு பேர் ஆம்னிவோர் சொல்கிறோம். நமக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் ரொம்ப ரீசெண்டாக திருவண்ணாமலை புண்ணிய பூமி அங்கே வந்து இறைச்சி விற்பனையை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் மாதிரியான அர்த்தமே இல்லாமல் கோரிக்கை வைக்கிற மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு இறைச்சியோ அல்லது பால் பொருட்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம். வீகன் டயட் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய சத்து குறைபாடுகள் இருக்குது. அந்த சத்து குறைபாடுகளை அவங்க வந்து வேறு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தான் நிவர்த்தி பண்ணுறாங்க. அது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்குது. அப்படி இல்லாமல் செடி கொடிகள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிட்டு அது முழுசாக வாழுது. அந்த மாதிரி ஒரு விலங்கினம் இருக்குது. அதுக்கு பேர் மரகத அட்டை. இங்கிலீஷில் வந்து எமரால்ட் ஸ்லக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லக் அப்படிங்கிறது வந்து நத்தை தான், ஓடு இல்லாத நத்தை. அட்டைங்கிறது மோஸ்ட்லி ரத்தத்தை உறிஞ்சும் அந்த மாதிரியான விலங்கினம். ஸ்லக்குங்கிறது நத்தை, நம்ம நத்தைன்னு வச்சுக்கலாம், கூடு இல்லாத நத்தை. அது ஏன் வந்து எமரால்டு அப்படின்னு சொல்கிறோம், மரகதம் சொன்னோன்னா அந்த மரகதம் மாதிரி அந்த பச்சை நிறத்தில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஒளி வீசக்கூடிய தன்மையும் வச்சுருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி பச்சை நிறத்தில் வந்தது இந்த அட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற பாசி வகைகளை சாப்பிடுது, பச்சை நிற பாசிகளை சாப்பிடுது. நாம் கீரை சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம கீரை சாப்பிட்டோன்னா என்ன நடக்கும்? கீரையை முழுசாக சாப்பிட்டு அது முழுசாக நம்ம உடம்புல செரித்து நம்ம உடம்புல தேவையான சத்துக்கள் அத்தனை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா தேவையற்ற கழிவுகள் நம்ம டாய்லெட் வழியாக போயிடுது. ஆனால் இந்த மரகத அட்டை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கிளவராக கொஞ்சம் மட்டும்தான் செரிக்குது. அதில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட்டை அப்படியே வச்சுக்குது. அப்படியே வச்சுக்கிட்டு செரிக்காமல் பத்திரமா பார்த்துக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து சூரிய ஒளி சேர்க்கையின் மூலமாக அது குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கார்போஹைட்ரேட்டை என்ன பண்ணுது, அதனால் அது வந்து வெறும் அந்த குளோரோபிளாஸ்ட் மட்டுமே போதுமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் ஒரு சில மரபணுக்கள் அதுக்கு தேவைப்படுது. அந்த மரபணுக்களையும் அந்த மரகத நத்தை வச்சுக்கிட்டுருக்கு. குளோரோபிளாஸ்ட்டை ரொம்ப நாள் அது உயிர் வாழற மாதிரி வச்சுக்குது. தேவையானப்போ அந்த கொஞ்சமாக பாசியை சாப்பிட்டுக்கிட்டு அந்த குளோரோபிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு தனக்கு தானே உணவை தயாரிச்சுக்குது. ஆனால் அது கொஞ்சமான இடத்துல மட்டும் வச்சுக்கிறது கிடையாது குளோரோபிளாஸ்ட்டு. ஒரு சிலவங்க திட்டுவாங்க தெரியுமா, உடம்பெல்லாம் வயிறு அப்படின்னு திட்டுவாங்கல்ல நிறைய சாப்பிட்றவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த அட்டை என்ன பண்ணுது, அதனுடைய வயிறு வந்து ரொம்ப பெருசாக விரவி கிடக்குது. ஒரு சின்னதாக ஒரு இடத்துல நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி குட்டியான வயிறு இல்லாமல் அதில் உடல் முழுக்க விரவி கிடக்குது. கிட்டத்தட்ட நம்மளுடைய இலையில் இருக்கிற நரம்புகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அது உடம்பு ஃபுல்லாக வயிறாக இருக்குதுங்கிறது இந்த அட்டைக்கு தான் பொருந்தும்.
அப்படி ஒரு அட்டை இது. உடம்பு முழுக்க வயிறாக இருக்கிறதுனால அதனோட கெனால்ஸ் அத்தனையுமே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கே எல்லாத்தையும் அந்த பாசியை பாசியோடைய குளோரோபிளாஸ்ட்டை மட்டும் சேமித்து வச்சுக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து செடிகளில் இருக்கிற குளோரோபிளாஸ்டோட பாசிகளில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட் தனித்து இயங்கக்கூடிய தன்மையை வச்சுருக்கு. அதுக்கே தனியாக கொஞ்சம் தேவையான மரபணுக்கள்லாம் அதுக்குள்ளே வச்சுட்ருக்கும். அப்போது ரொம்ப கிளவராக என்ன பண்ணுது, அந்த மாதிரியான குளோரோபிளாஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மற்ற இடத்துல இருந்து தேவையான மரபணுக்களை வச்சுக்கிட்டு உணவை தனக்குத்தானே தயாரிச்சுக்குது. இந்த டெக்னாலஜி மனிதர்களுக்கும் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம கீரையை சாப்பிடும்பொழுது கீரை முழுசாக செரிக்காமல் ஓரளவுக்கு மட்டும் செரித்து கீரையில் இருக்கிற அந்த குளோரோஃபில், அதாவது பச்சை நிறமி நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிட்டு எல்லாரும் பச்சை கலரில் நின்றுக்கிட்டு உடம்பு முழுக்க நரம்புகளுக்கு பதிலாக உடம்பு முழுக்க வயிறாக இருந்து நம்ம போய் வெயிலில் நின்று உணவை நாமளே தயாரிச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் வன்முறை நிறைய குறைஞ்சிடும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நன்றி.